கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அபிராமி அம்மா அவங்ககிட்ட தப்பிச்சிடுறாங்க. தப்பிக்கிறப்ப வேனில் அடிபட்டுருது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம கார்த்திகையும் பார்க்க போயிட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அபிராமி அம்மா வந்து அந்த ரவுடிங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா அதை சாப்பிட்றதுக்கு மட்டும் கையை அவுத்து விட்டா போருமாப்பா, தண்ணி குடிக்கணும்ல, அதுக்கு மட்டும் கையை கொஞ்சம் அவுத்து விடு அப்படின்னோடனே, நீ என்ன தான் கெஞ்சினாலும் நான்லாம் அவுத்து விட மாட்டேன். என்னப்பா மனசாட்சியோடு சொல்லுப்பா, கையை அவுத்து விட்டா தானேப்பா தண்ணி குடிக்க முடியும் அப்படின்னோடனே, இதெல்லாம் வந்து உங்கள் பாஸ்கிட்ட ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு உதவி செய்ய, நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னோடனே, சரி வயசானவங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு கயிறு அவுத்து விட்டா அடுத்த செகண்டே வந்து அபிராமி அம்மா வந்து நேக்காக வந்து தண்ணி பாட்டிலில் தண்ணியை குடிச்சிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு இந்த பக்கமாக தப்பிச்சு ஓடிடுறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க பாஸ் வராங்க. இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கேன், நான் தான் அவங்க கூட இருக்க சொன்னேன்ல அப்படின்னோடனே, என்னை மன்னிச்சிருங்க அண்ணா, அவங்க வந்து என்னை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படின்னோடனே, எப்படிடா நான் தான் உன்னையெல்லாம் நம்பிட்டு போனேன், எல்லாமே பிரச்சனையும் நான் தான் மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அங்கேருந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து துரத்திக்கிட்டு அபிராமியை துரத்திக்கிட்டு இந்த பக்கமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. அபிராமி அம்மாவும் அந்த பக்கம் யாருக்கும் தெரியாத லெவலில் மறைஞ்சு ஒவ்வொரு இடமா மறைஞ்சு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கார்த்திக் கரெக்டாக அந்த போலீஸ் அவர் ஃப்ரெண்டு சங்கரோட அழைச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க குடோனுக்கு. குடோனுக்கு வந்தோடனே, என்ன இந்த குடோனா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் சார், இந்த இடத்துல தான் வச்சுருக்கோம், நாங்கள் ஏற்கனவே இங்கே வந்தோமே, பொய் சொல்லாத அப்படின்னு. நான் ஏன் சார் பொய் சொல்ல போகிறேன், இங்கே தான் சார் இருப்பாங்க, வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்து காட்டுறாங்க. வந்து பார்த்தா வந்து கயிறெல்லாம் உந்து கிடக்கு, இங்கே தண்ணியெல்லாம் கீழே விழுந்து கிடக்கு அப்படிங்கன்னு. ஏன்டா ஆள் வேறு இடம் நமக்கு வரணும்னு தெரிஞ்சு மாற்றிட்டிங்களா? சேச்சா அப்படிலாம் இருக்காது சார், அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை, இங்கே தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னோம், பக்கத்தில் தேடி பாருங்க அப்படின்னோன்னே கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ உங்கள் அம்மா வந்து தப்பிச்சிருக்காங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இங்கே பாரு, தண்ணி பாட்டிலெல்லாம் செதறி கிடக்கு, இங்கே வந்து சேரெல்லாம் வந்து நவுந்து கிடக்கு, அவங்க அம்மா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தப்பிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னோடனே, அப்படியா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் பக்கத்தில் தான் இருப்பாங்க, வா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியும் அவர் ஃப்ரெண்டும் வந்து வேகமாக ஓடி வராங்க. அவங்க இந்த தெரு பக்கமாக கார்த்திகையும் இவங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட் தெருவில் வந்து அபிராமி அம்மா வேகமாக தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக வழியில் வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் என் ஃபோட்டோ காமிச்சு, இந்த பக்கமாக யாரையாவது பார்த்தியா அப்படின்னு அபிராமி அம்மாவை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக செவுத்து பின்னாடி ஒளிஞ்சிருக்கவங்க இந்த பக்கம் வராங்கன்னு பார்த்துட்டு வேகமாக ஓடுறாங்க. ஓடுறப்போ ஒரு வண்டி வந்து லைட்டாக அபிராமி அம்மாவை தட்டி விட்டுருதுன்னே சொல்லலாம். நல்லா அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்த எல்லாரும் வந்து அச்சச்சோ யாரோ வண்டி இடிச்சிட்டு போயிடுச்சு, அவங்க ஆட்டோக்காரங்கன்ற சொல்லி அபிராமி அம்மா வந்து ஆட்டோவில் தூக்கி போட்டுக்கிறாங்க. தூக்கி போட்டுட்டு ஆட்டோவை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து இந்த பக்கம் இவங்க ரவுடி கேங் வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க பார்த்தீங்களா, இப்போ தான் அடிபட்டு போச்சு, வேனில் இடிச்சிட்டாங்க, இந்த இப்போ கூட ஆட்டோவில் போயிட்டுருக்கே அப்படின்னு சொன்னோன்னா, ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கதை பார்த்தோன்னே, நிப்பாட்டுங்க அப்படின்னோன்னா, அவங்க யார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு, எனக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தான் அப்படின்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியாது. கரெக்டாக ஆட்டோவில் போட்டு ஏற்றி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்த்தி வந்து இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த பக்கம் வந்து ரியாவை வந்து பார்க்குறாங்க. ரியா வந்து கரெக்டாக வந்து ஆனந்த்கிட்ட வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாங்க. ஆனந்த் எல்லாம் தானே உன் லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, உங்கள் அம்மா வேறு காணும் இல்லை, பேசாமல் நான் வந்து கிளம்பி போயிடுறேன், எனக்கு தேவை உன்னோட தாலி மட்டும் தானே, நீ எனக்கு அது கட்டிட்டு எனக்கு அந்த ஒரு அங்கீகாரம் போகும், நான் கிளம்பிடுறேன், நீ மீனாட்சி கூட சந்தோஷமாக வாழு அப்படின்னோடனே, என்ன விளாட்றியா, நான் தான் மீனாட்சி, அவள் தான் என்னை பிடிக்கல வேணான்னு சொல்லி தாலியை தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு போயிட்டா, இனிமேல் இந்த குடும்பத்துக்கும் அவளுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், உனக்காக நான் சொத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இந்த சமயத்தில் இப்படி ஒரு பேசிக்கிட்டு இருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, கடைசி வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப, இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அப்பாடா இவனை நம்ம கைக்குள்ளே வச்சுருக்க வரைக்கும் நிச்சயமாக நம்ம சொத்து வந்து நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து கரெக்டாக அவங்க ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னே, ஐஸ்வர்யா வந்து ஃபோனை எடுத்து, என்ன இவளுக்கு கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டா, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கண்டுபிடிச்சிட்றாள் இந்த ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னோன்னு, ஃபோனை எடுத்து பேசினோன்னே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே, எப்படி மேடம் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னு, நீ உங்களெல்லாம் வச்சுருந்தா எனக்கு தெரியாதா, என்ன பிரச்சனை முதல்ல சொல்ல, அவள் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டா அப்படின்னோன்னே ரியா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன தப்பிச்சு போயிட்டாங்களா, அஜிச்சோ மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னோன்னே, என்ன விளாட்றியா, மொத்த பேரும் மாட்டிக்க போகிறோம், அவங்களை எப்படியாவது பிடிச்சிரு அப்படின்னோன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், வர்ற வழியில் வந்து வண்டியில் வந்து அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, ஆட்டோவில் தூக்கி போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியுமா, அது எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியல, அதுக்குள்ளே தான் வந்து மக்கள் எல்லாரும் அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ ஃபோனை வை, முதல்ல வந்து நிச்சயமாக வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் சர்க்கிளில் உள்ள ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் போய் முதல்ல செக் பண்ணி கண்டுபிடிக்கிற வழியை பாரு, நான் வந்து அடுத்த ஐடியா என்ன ஏதுன்னு சொல்கிறேன், நானும் வந்து என்னோட தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு செக் பண்ணுறேன் அப்படின்னோன்னா, உங்களுக்கு இன்னும் ஆளுங்களாம் தெரியுமா, இப்போ ரொம்ப முக்கியம், நான் சொல்கிறேன் இந்த வேலையை நீ செய்ய, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனை வராத லெவலுக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா ஃபோனை கட் பண்ணோன்னே ரியா வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லி தானே நம்ம பண்ணோம், இந்த மாதிரி விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா மாட்டிப்போமே அப்படின்னு சொன்னோன்னே,
நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. கார்த்தி மறுபடியும் அந்த குடோனுக்கு வந்தப்போ அந்த கீழே விழுந்த அந்த பேப்பரை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தெரியுது, அதை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட காமிச்சோன்னா, ஆஹா உங்கள் அம்மா வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை, வேறு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க போல், நம்ம கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொன்னோன்னா டாக்டர் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அபிராமி அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வராங்க. ஆட்டோ டிரைவர் வந்து கேட்குறாங்க, இப்போ பரவாயில்லையா அப்படின்னோன்னா, இப்போ பரவாயில்ல, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்டோன்னே, இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வந்து வழியில் வந்தேன், இது மாதிரி அடிபட்டுருச்சுன்னொன்னே கொடுத்தேன் அப்படின்னோன்னே, உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. லோக்கல் போலீஸுக்கு சொல்கிறாங்க. இது வந்து கார்த்திக்கு தெரிய போகுதுன்னே சொல்லலாம்.